4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்கள ஒரு வகையில் பாராட்டலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய துணைக்கு வந்து அதிக அளவு சுதந்திரம் கொடுப்பாங்க. அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும், இண்டிபெண்டண்ட்டாக வாழணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க அதுக்கான முயற்சிகளுக்கு அப்புறம் எடுக்க சொல்லுவாங்க. தனியாக இருக்க பழகணும், தனியாக வாழ பழகணும், அந்த வேலைகளை தனியாக செய்யணும் அப்படின்னு. மீதி ராசிக்காரங்களாம் கொஞ்சம் சந்தேகம் அந்த மாதிரிலாம் இருக்கும். கடகராசிக்காரங்க வந்து எப்பயுமே தன் துணையை வந்து சந்தேகப்படவே மாட்டாங்க. அவங்க மேலே முழு நம்பிக்கை வந்து கடகராசிக்காரங்க வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இந்த சுயநலம் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால, அவங்க மோரோவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த சுட்டி காட்டுற குறைகள் சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி வந்து 4வது ராசியாக வருது உங்களுக்கு 12 ராசிகளில். அந்த 4வது இடம் எதை குறிக்கிறதுனா, தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தாய் ஸ்தானம், சுகபோகம், வீடு, வாகனம் இது பூராமே அதுதான் குறிக்கும். அதனால தான் அம்மா மேலே உங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு ஒரு அன்பு இருக்கும். மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்.